உலகத்தில் வாழும் அனைத்து தமிழர்களுக்கும் வணக்கம். Who is Vijay? யார் இந்த விஜய்? Most of us know him as the highest paid actor in Tamil cinema. With millions of fans around the world, he got serious fans. I mean, serious fans. But the real question is, who's the real Vijay? And Vijay in மறுபக்கம் என்ன? Vijay enters politics and all of a sudden Mahinda Rajapaksa's son Namal Rajapaksa is tweeted, "My heartfelt congratulations to actor Vijay for entering politics. All the best for your new chapter. #Thalapathy Vijay ஆடு." இந்த ஆடு நனையுதுன்னு சொல்லி ஏன் இந்த ஓனாய் ஊழ விடுது? வெரி சஸ்பிஷியஸ். எங்கேயோ இடிக்குது. அது ஒரு பக்கம் இருக்கு. விஜய் இங்கால பக்கம் காங்கிரஸ் லீடர் ராகுல் காந்திக்கு ட்வீட் அனுப்புறதும், டெல்லியிலிருந்து ராகுல் காந்தி விஜயோட படம் ஜனநாயகம் பிளாக் பண்ணோனே அதுக்கு எதிராக ராகுல் காந்தி ட்வீட் பண்றதும், தமிழர்களை அழித்த முழு காரணமா இருந்த காங்கிரஸ் குடும்பத்தை சேர்ந்த ராகுல் காந்தி மற்றும் ராஜபக்ஷ குடும்பத்தை சேர்ந்த நாமல் ராஜபக்ச போன்றவர்கள் விஜய்க்கு சப்போர்ட் கொடுக்க காரணம் என்ன? What's the hidden agenda behind this? Please watch the full video and let's get into the detail. எங்க இனத்திற்கு ஒரு பெருமை இருக்கு. நீ எப்பேற்பட்ட கொம்பனாவும் இரு, நீ எந்த நாட்டின் அதிபனாவும் இரு, என் இனத்தை தொட்டால் உன்னை தூக்கும். 2009 ஆண்டு உலக தமிழர்கள் யாராலும் மறக்க முடியாத ஒரு worst year. அது வெறும் போர் அல்ல, லட்சக்கணக்கான தமிழர்கள் கொண்டொழிக்கப்பட்ட ஒரு திட்டமிட்ட தமிழ் இன படுகொலை நடந்த ஒரு ஆண்டு. இந்த கொடூரத்துக்கு மிக முக்கியமான காரணம் ராஜபக்ஷ ரெஜிம் என்று சொல்லி உலகத்துக்கே தெரியும். ஆனால் அவர்களுக்கு பின்னால் இருந்து ஃபுல் சப்போர்ட் செய்தது இந்த காங்கிரஸ் கவர்மெண்ட். திஸ் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம் காங்கிரஸ் கவர்மெண்ட் டூயிங் திஸ் டு டாமோஸ். In 1987 அமைதி படை என்ற பெயரில் IPKF இந்தியன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸை இலங்கைக்கு அனுப்பி அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? அம்மாவை அப்பாவை மரத்துல கட்டி வைத்து விட்டு 16 வயது மகளை வன்புணர்வு செய்து கொலை செய்தாங்க. அந்த வன்புணர்வு செய்து தெரியக்கூடாதுன்னு தாய் தந்த கண் முன்னாடி உயிர் உறுப்புக்குள் துப்பாக்கி செலுத்தி வெடிக்க வச்ச வேண்டாம் இந்திய ராணுவம்டா. உங்க ராஜீவ் காந்தி அனுப்புற ராணுவம். இளம் பெண்களை வயது முந்தில் படுக்க வச்சு பீரங்கி டேங்கர்ல ஒரு சக்கரத்தை இடுப்புக்கு மேல ஏத்தி நசுக்கி கொண்டு போயிடுச்சுரா. இவங்க இந்த உன் கை சின்னர்களா கை சின்ன 80,000 கோடியை எண்ணி கொடுத்தாண்டா சிங்களனுக்கு. ஆனா இந்த தமிழினத்தை அழித்த காங்கிரஸுக்கும் விஜய்வுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் அடிக்கடி உண்மையான காங்கிரஸ் எங்கட பக்கம் தான் இருக்குன்னு ஏன் விஜய் சொல்றார்? ஆனா உண்மையான காங்கிரஸ் யாரு பக்கம் நிக்குது? நம்ம பக்கம் நிக்குது. விஜய்க்கும் காங்கிரஸுக்கும் இருக்கிற கனெக்ஷன் உங்களுக்கு தெரிய வேணும்னு சொன்னா நாங்க 2009 ஆண்டுக்கு போகணும். 2009 ஆண்டு இந்தியன் ஜெனரல் எலெக்ஷன் நடக்குது. மஹிந்த ராஜபக்ஷ helped Congress and ADMK alliance by temporarily stop using the heavy machinery weapons against Tamils. This happened around April 27, 2009. 2009 ஆண்டு தமிழ்நாட்டில் பல போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கு. இந்த இலங்கையில் நடக்கிற யுத்தத்தை நிற்பாட்டு சொல்லி, இந்த இலங்கையில் நடக்கிற படுகொலையை நிற்பாட்டு சொல்லி. Right now, supporters of a little known pro-Tamil group, the People's Literary Forum, greeted him with black flags in Trichy. They were protesting the UPA government's inaction in stopping the war in Sri Lanka. Congress's Yuvraj, aware of his party's grave unpopularity. இந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு சோனியா காந்தி ஹெலிகாப்டர்ல வந்திறங்குறார். டிஎம்கேயும் காங்கிரஸ் லைன்ஸையும் இப்படியாவது உறுதியாக்கணும் என்று சொல்லி அவ வந்திறங்குறார். A flying visit by Congress president to cool tempers at the DMK camp, rattled by Rahul Gandhi's recent overtures to the AIADMK. Sonia Gandhi did not say a word about Jayalalitha, nor did she rule out any post-poll alliance with her. But the joint rally with Karunanidhi gave the troubled DMK some relief for the moment. May 16, 2009 Indian general election results வருது.
அதுக்கு பிறகு திருப்பி war தொடங்கி மே 18 2009 war officially முடிவுக்கு வருது. லட்சக்கணக்கான தமிழர்கள் கொண்டொழிக்கப்பட்ட ஒரு நாள் அது. மே 18 2009க்கு பிறகு தமிழ்நாட்டு மக்கள் காங்கிரஸை முற்றிலும் வெறுக்க தொடங்கிட்டாங்க. இந்த காலகட்டத்தில் தான் யாராவது ஒரு டம்மியை வந்து இறக்கி காங்கிரஸுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு ஆளை செட் பண்ணணும். அது செட் பண்ண ஒரு ஆள் தான் விஜய். ஜூலை 26 2009, within 2 months from May 18th, Vijay started his Vijay Makkal Iyakam. In 2009, of course, his assignment from Delhi தொடங்கி விட்டு என்ன வந்து பாரு. August 24, Vijay goes to New Delhi to visit Rahul Gandhi and give a press meet. அவர் வந்து புகழ்ந்து சொல்றாரு, பாருங்க எப்படி இருக்குன்னு. திடீர்னு பாத்தீங்கன்னா ராகுல்ஜி அவர்கள் தரப்பிலிருந்து என்னுடைய வெல்விஷரும் ஒருத்தர் இருந்தாரு. அவர் மூலியமா என்னை மீட் பண்ணணும்ட்டு ஒரு அழைப்பு. எனக்கு முதல்ல ஒண்ணுமே புரியல, இதெல்லாம் உண்மையா பொய்யா இல்ல யாராவது ஏதாவது விளையாடுறாங்களான்னு கூட எனக்கு தெரியல. ஆனா இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லாருக்கும் அமையாது. அடுத்து ராகுல்ஜி அவர்கள் என்னை மீட் பண்ற அளவுக்கு நான் ஒன்றும் அவ்வளவு பெரிய ஆள் இல்லை. பட் இருந்தாலும் இந்த சான்ஸை மிஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஷூட்டிங் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு நானும் எங்க அப்பாவும் டெல்லிக்கு போனோம். அவரை மீட் பண்ணோம், அவர் வீட்டில் மீட் பண்ணோம். குறிப்பா இப்ப வந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ், அவங்க எடுத்த ஸ்டெப்ஸ், அதனால வந்த ரிசல்ட்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்பேற்பட்டவர் என்னை மீட் பண்ணது எனக்கும் சரி, என் ரசிகர்களுக்கும் சரி, தமிழ் மக்களுக்கும் சரி ஒரு பெருமையான விஷயமா தான் நான் நினைக்கிறேன். 2011 வேதாளம் ஷூட்டிங் நடந்து கொண்டிருக்கக்குள்ள சில ஆக்டிவிஸ்ட் அங்க போய் அவர்கிட்ட asking to sign a petition demanding independent international investigation against Mahinda Rajapaksa. And guess what Vijay do? நடிகர் விஜய் அவர்களிடம் கையெழுத்து வாங்குவதற்காக நாங்கள் படப்பிடிப்பு தளத்திற்கு சென்றோம். அவர்கள் இதை பார்த்தவுடன் ஐ ஆம் நாட் இன்ட்ரெஸ்டட் என்று சொல்லி எங்களுக்கு திருப்பி அனுப்பிவிட்டார்கள். உடனடியாக அவருடைய தந்தையார் SA சந்திரசேகரனிடம் நாங்கள் தொலைபேசி பண்ணி இனப்படுகொலை குற்றவாளி ராஜபக்சேவை தண்டிப்பதற்கான ஒரு கையொப்பம் என்று நாங்கள் பேசினோம். ஆனால் அவர் இல்லை, கையெழுத்து போட முடியாது, நாங்கள் அதற்கு ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லிவிட்டார். அதே போல 2018ஆம் ஆண்டு சர்க்கார் ஆடியோ லான்ச்ல வந்து காங்கிரஸ் ஒரு நல்ல கட்சின்னு சொல்லி ஜில் ஜாக் அடிச்சு கொண்டு விஜய் இருக்கிறேன். அதாவது ஏன் வந்து ஒரு காங்கிரஸ் காந்திஜி அவர்கள் கையில் இருக்கும்போது ஒரு நல்ல கட்சியா இருந்தது, இப்பவும் நல்ல கட்சி தாங்க, நான் எதுவும் குறையா சொல்லல. 2024ஆம் ஆண்டு விஜய் மக்கள் இயக்கம் becomes தமிழக வெற்றி கழகம் a political partyயாக மாறிட்டு. இந்த என்ட்ரன்ஸுக்கு பின்னால ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா அண்ட் he got an assignment. தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய வளர்ச்சியை எப்படியாவது தடுக்கணும், நாம் தமிழர் கட்சியின் ஓட் பேங்க்ஸை எப்படியாவது ஸ்பிளிட் பண்ணணும்னு தான் இவருக்கு கொடுத்த அசைன்மெண்ட். அதனால சிந்தித்து வாக்களியுங்கள், தமிழ் தேசியத்தை நம்புங்க, நாம் தமிழர் கட்சியை நம்பி NDKக்கு வாக்களியுங்கள். நன்றி, வணக்கம்.